ஹலோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற படம் 4 ஜூலை 2025 அன்று வெளியான உப்புக்கப்பரம்பு. இது ஒரு காமெடி தெலுங்கு படம். தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இந்த படம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக சொல்கிறேன். ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் யார் செத்து போனாலும் எரிக்கிற பழக்கம் கிடையாது, புதைக்கிற பழக்கம்தான். ஊர் தலைவராக ஒருத்தர் இருக்கார். அவரோட பொண்ணு தான் கதாநாயகி கீர்த்தி சுரேஷ். படத்தில் முக்கியமான ரோல் 2 பேர் தான். ஒன்று கீர்த்தி சுரேஷ், இன்னொன்று சுகாஷ். கீர்த்தி சுரேஷ் ஊர் தலைவரோட பொண்ணு. ஒரு தருணத்தில் தலைவர் இறந்து போக மகளான கீர்த்தி சுரேஷுக்கு வாரிசு அடிப்படையில் தலைவர் பதவி வந்து சேருது. சுகாஷுக்கு வேலையே அந்த ஊரில் யார் இறந்து போனாலும் இறுதி சடங்கெல்லாம் செய்து புதைக்கிறது சுகாஷோட வேலை. இதை தலைமுறையாக சுகாஷ் குடும்பம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த அம்மா கீர்த்தி சுரேஷ் தலைவரானதும் யார் என்ன காட்டிலும் உடனே செய்து கொடுக்குறாங்க. அவங்க அப்பா தலைவராக இருக்கும்போது மகளுக்கு நல்லாவே அரசியல் பாடம் நடத்தியிருக்கார். பஞ்சாயத்து மீட்டிங்கில் யார் என்ன கேட்டாலும் எப்படி சமாளிக்கணும்னு எல்லா பாடங்களும் நல்லாவே சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் ஒரு பிரச்சனையை தவிர, அது என்னென்னா பஞ்சாயத்து மீட்டிங் நடக்கும்போதே சுகாஷ் வேகமாக வந்து, அம்மா நம்ம ஊரில் ஒரு பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது, சுடுகாட்டில் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிட்டு இன்னும் 4 டெட் பாடியை தான் புதைக்க முடியும், அதுக்கு மேலே இடம் இல்லைன்னு சொல்கிறான். 4 பேருக்கு மேலே புதைச்சதுக்கு அப்புறம் 4 பேரை புதைச்சதுக்கு அப்புறம் சாகிறவங்களும் எங்கே கொண்டு போய் புதைக்கிறதுன்னு நீங்கள் என்ன ஊர் தலைவர், இதுக்கு எப்படியாவது பதில் சொல்லுங்கன்னு கேட்க, இவ்வளோ பெரிய பிரச்சனையா நம்ம அப்பா காலத்தில் இந்த மாதிரி சுடுகாடு பிரச்சனையெல்லாம் வரவே இல்லையே, இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலை. இந்த சுடுகாடு பிரச்சனையை எப்படி சமாளித்தாருங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. மொத்த கதையுமே அவ்வளவுதான். இந்த படத்தோட டைரக்டர் அனி சசி தான் இந்த படத்தை இயக்கியிருக்கார். இவரோட அப்பா மலையாளத்தில் முன்னணி டைரக்டர் சசிங்கிறது குறிப்பிட வேண்டிய செய்தி. இவங்க சரியான ஒரு ஸ்டோரியை காமெடி